விமான எரிபொருள் விலை அதிகரிப்பு. மத்திய கிழக்கில் நிலவும் போர் பதற்றங்கள் காரணமாக சர்வதேச சந்தையில் வானூர்தி எரிபொருள் விலை அதிரடியாக உயர்ந்துள்ளதால் வானூர்தி கட்டணங்கள் முந்தைய நிலையை விட 2 மடங்காக அதிகரிக்கக்கூடும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து துறைமுகங்கள் மற்றும் சிவில் வானூர்தி போக்குவரத்து பிரதி அமைச்சர் ஜனிதா ருவன் கொடிவத்துவக்கு கருத்து வெளியிடுகையில், சர்வதேச சந்தையில் ஒரு கலன் வானூர்தி எரிபொருளின் விலை $2.25 சுமார் $4 உயர்ந்துள்ளது. கடந்த திங்கட்கிழமை நிலவரப்படி இலங்கையிடம் 28 நாட்களுக்கு தேவையான எரிபொருள் இருப்பு காணப்பட்டது. தற்போது சுமார் 21 நாட்களுக்கு தேவையான இருப்பு உள்ளதாக தெரிவித்துள்ளனர். வளைகுடா முழுவதும் பரவியுள்ள போர் பதற்றம். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் விடுத்த 48 மணி நேர கெடுவிற்கு பதிலளிக்கும் விதமாக ஈரானும் கடுமையான எச்சரிக்கையை விடுத்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. அமெரிக்கா தனது நாட்டின் எரிபொருள் அல்லது எரிசக்தி மையங்களை குறிவைத்து ஏதேனும் தாக்குதலை தொடுத்தால் வளைகுடா பகுதி முழுவதும் பரவியுள்ள அமெரிக்காவுடன் தொடர்புடைய அனைத்து எரிசக்தி உட்கட்டமைப்புகளையும் தாக்குவோம் என்று ஈரானிய அரசு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. ஹார்மஸ் ஜலசந்தி திறக்கப்படாவிட்டால் ஈரானின் மிகப்பெரிய மின் உற்பத்தி நிலையங்களை அழித்து விடுவேன் என்று ட்ரம்ப் கூறியுள்ளதால் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் இராணுவ நிலைமையும் எரிசக்தி நெருக்கடியும் அபாயகரமான நிலையில் எட்டியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. நள்ளிரவு திடீரென அதிகரித்த எரிபொருள் விலை. அரசாங்கத்தால் உயர்த்தப்பட்ட பெட்ரோல் விலையை கருத்தில் கொண்டு முச்சக்கர வண்டிகள் கட்டணங்களை உயர்த்துமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதன்படி முதல் கிலோமீட்டர் கட்டணத்தை 20 ரூபாவினால் உயர்த்த வேண்டும் எனவும் முச்சக்கர வண்டி சங்கங்கள் அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளன. தேசிய கூட்டு முச்சக்கர வண்டி மற்றும் தொழிலதிபர்கள் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ரோஹன பெரேரா இன்று காலை நடைபெற்ற ஊடக சந்திப்பில் இதனை தெரிவித்துள்ளார். இன்று முதல் எரிபொருள் விலை மீண்டும் திருத்தப்பட்டுள்ளது. இந்த விலை உயர்வு எங்கள் சேவைக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக உள்ளது. எங்கள் சேவையை வழங்க எங்களிடம் போதுமான எரிபொருள் இல்லை. ஆனால் அரசாங்கம் விலையை உயர்த்தியுள்ளது என கூறியுள்ளார். தமிழர் பகுதியில் சடலத்துடன் மீட்கப்பட்ட இளம் தாய். மட்டக்களப்பு தந்தாமலை நெல்லிக்காடு வயல் பிரதேசத்திலுள்ள பாலடைந்த கிணறு ஒன்றிலிருந்து பெண்ணொருவர் உயிருடன் மீட்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக போலீசார் சந்தேக நபர்கள் 3 கைது செய்துள்ளனர். மாவட்ட புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த இரகசிய தகவலின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட அதிரடி நடவடிக்கையின் மூலம் காஞ்சி கிராங்குடா பகுதியைச் சேர்ந்த தம்பதியினர் மற்றும் ஒரு இளைஞர் என 3 நேற்றிரவு வவுணாதீவு பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டனர். கடந்த வியாழக்கிழமை வவுணாதீவிலிருந்து மட்டக்களப்பு நகருக்கு 2.5 வயது குழந்தையுடன் சென்ற இளம் தாய் ஒருவர் காணாமல் போயுள்ளார். மறுநாள் வெள்ளிக்கிழமை குறித்த தாய் பாலடைந்த கிணறு ஒன்றிலிருந்து உயிருக்கு போராடிய நிலையில் மீட்கப்பட்டதுடன் அவரது குழந்தை வயல் பகுதியில் அழுது கொண்டிருந்த நிலையில் கண்டெடுக்கப்பட்டது. அதே கிணற்றிலிருந்து அழுகிய நிலையில் மற்றொரு பெண்ணின் சடலமும் மீட்கப்பட்டது. விசேட குற்ற விசாரணை பிரிவு மற்றும் மாவட்ட புலனாய்வு பிரிவினர் CCTV காட்சிகளை பரிசோதித்த போது குறித்த தாயை ஏற்றி சென்ற முச்சக்கர வண்டி மற்றும் அவருடன் இருந்த பெண் குறித்து தகவல்கள் கிடைத்தன. வந்தாறுமுலை ஆலையடி வீதியில் உள்ள வீடொன்றை சுற்றி வளைத்த போலீசார் அங்கு மறைந்திருந்த 26 வயதுடைய பெண்ணை கைது செய்தனர். அவரிடம் நடத்திய விசாரணையின் போது 34 வயதுடைய அவரது கணவன் மற்றும் அவரது 22 வயதுடைய தம்பி ஆகியோர் வவுணாதீவில் வைத்து கைது செய்யப்பட்டனர். கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட முச்சக்கர வண்டியும் மீட்கப்பட்டது. கைது செய்யப்பட்ட கணவன் மனைவி சம்பவ தினமான வியாழக்கிழமை வந்தாறுமுலையில் உள்ள அவர்களது வீட்டிலிருந்து கொக்கட்டிச்சோலை பகுதிக்கு சென்று பின்னர் ஆயித்தியமலை பகுதிக்கு சென்று திரும்பிக் கொண்டிருந்த போது வவுணாதீவு பிரதேச செயலக அலுவலகத்திற்கு முன்னால் குழந்தையுடன் பேருந்துக்காக காத்திருந்த இளம் தாயை கண்டு முச்சக்கர வண்டியை நிறுத்தி எங்கே போவதாக கேட்டுள்ளனர். அவர் மட்டக்களப்பு நகருக்கு போவதாக தெரிவித்துள்ளார். இதனை அடுத்து குறித்த பெண் தாங்களும் அங்கு செல்வதாக கூறி வருமாறு அழைத்துள்ளார். அதற்கு இளம்தாய் முச்சக்கர வண்டியில் போக பணமில்லை என கூறிய போது 100 ரூபாய் தந்தால் போதும் என தெரிவித்து இளம் தாயையும் குழந்தையையும் ஏற்றிக்கொண்டு நகரை நோக்கி பயணித்துள்ளனர். அப்போதுதான் அடகு வைத்த குழந்தையின் தங்க ஆபரணத்தை மீட்கப் போவதாக தெரிவித்துக் கொண்ட நகரை வந்தடைந்து குழந்தையுடன் இளம் தாய் இறங்கியுள்ளார். இறங்கிய அந்த இளம் தாய்க்கு பின்னால் குறித்த பெண்ணும் தானும் வருவதாக தெரிவித்து பின்தொடர்ந்து சென்றுள்ளார். அங்கு அவர் அடகு வைத்த தங்க ஆபரணத்தை மீட்டெடுத்து கொண்ட பின்னர் குறித்த பெண் தாங்கள் மீண்டும் வவுணாதீவு செல்வதாகவும் உங்களுடன் இன்னொருவரை ஏற்றி குறைந்த கட்டணத்தில் கொன்று சென்று விடுவதாகவும் தெரிவித்து அவர்களை மீண்டும் ஆட்டோவில் ஏற்றியுள்ளார்.
வலையிரவு பாலத்தை அண்மித்த போது அவருக்கு மயக்க மருந்து கலந்த பழைச்சாறு போத்தலை குடிப்பதற்கு கொடுத்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து குறித்த முச்சக்கர வண்டி வலையிரவு பாலத்தை கடந்து தாண்டியடி நோக்கி சென்று கொண்டிருந்த நிலையில் அங்கு முச்சக்கர வண்டியை நிறுத்திய போது அதிலிருந்து குறித்த பெண் இறங்கியுள்ளார். அங்கு காத்திருந்த 22 வயதுடைய இளைஞர் முச்சக்கர வண்டியில் ஏறிக்கொண்ட போது மயக்கத்தில் இருந்த இளம் தாய் தன்னை இறக்கிவிடுமாறு கோரிய நிலையில் முற்றாக மயக்கமடைந்துள்ளார். இதனை அடுத்து அவரது களத்திலிருந்த 5 பவுன் தாலிக்கொடி மற்றும் 1 பவுன் தங்க சங்கிலியை கலற்றி கொள்ளையடித்துக் கொண்டு குழந்தையை கொத்திய புலை வயல் பகுதியில் வீசி எறிந்துவிட்டு மயக்கமடைந்த இளம் தாயை தந்தாமலை பகுதியிலுள்ள நெல்லிக்காடு வயல் பகுதிக்கு கொண்டு சென்று அங்கிருந்த பாலடைந்த கிணற்றில் தூக்கி வீசிவிட்டு அங்கிருந்து தப்பி வீட்டிற்கு சென்றுள்ளனர். கொள்ளையடிக்கப்பட்ட தங்க ஆபரணங்களை அடகு வைத்து பணம் பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. கைது செய்யப்பட்டவர்களிடம் மாவட்ட குற்ற விசாரணை பிரிவு போலீசார் தொடர்ந்து விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக அந்த போலீஸ் உயர் அதிகாரி தெரிவித்தார்.